உலகத்தின் சமநிலையை மீண்டும் சீரமைக்க வேண்டும். அதற்காக நாராயணர் தன் கடமையிலிருந்து பின்வாங்க மாட்டார். அவரது லக்ஷ்மியும் பின்வாங்க மாட்டாள். வைபோகத்தின் தேவியை ஆயுதத்தை தூக்க நீங்கள் தான் வற்புறுத்தி இருக்கிறீர்கள். இதன் விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். விளைவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் தேவி. காரணம் நடக்கப் போவது பயங்கரமாக இருக்கும். அதிபயங்கரமாக இருக்கும். அதிபயங்கரமாகவே இருக்கும். அதை எதிர்கொள்வதற்கு அசுரர்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய நேரத்தை உங்களோடு யுத்தம் செய்வதில் கழித்துவிட விரும்பவில்லை. அங்கே அசுரர்கள் என்னை உதவிக்கு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு என் உதவி தேவையாக இருக்கிறது. நான் சென்றே ஆக வேண்டும். இனி என்னை மரணம்தான் தடுக்க முடியும். முதலில் குரு தர்மத்தில் இருந்து பின்வாங்கினீர்கள். இப்போது யுத்தத்தில் இருந்தும் தவிர்க்கிறீர்கள். ஆனால் நான் நாராயணருக்கு கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க போவதில்லை. நாராயணரின் கர்மா முழுமையடையாத வரையில் நான் தங்களை எங்கும் செல்ல விட மாட்டேன். இப்படியே சிறைப்பட்டு இருங்கள். கற்பனை செய்து பாருங்கள், நாராயணர் அசுரர்களை எவ்வாறு வதம் செய்வார் என்று. எவ்வாறு உங்களது கல்வி, உங்களது மகன்களை, அதோடு உங்களது சிஷ்யர்களை எவ்வாறு வதம் செய்ய போகிறது என்று பாருங்கள். எப்பொழுதெல்லாம் அசுரர்கள் உயிரை துறக்க முனைந்தார்களோ அப்பொழுது எங்கள் ஆசைகள் மற்றும் எங்களை சிறைப்பிடித்து வைத்தீர்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில், இன்று அதே விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கிறது குருதேவா. நீங்களும் உங்கள் திவ்ய அஸ்திரமும் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. அதோடு நாம் இங்கே வேறு வழி இல்லாமல் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு நாராயணர் அங்கே அசுர குலத்தையே அழிக்க போகிறார். நான் சுக்கிரன் எந்த செயலையும் பாதியில் நிறுத்துவதில்லை. நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அசுரர்கள் சிறைப்பட்டு கிடக்கவில்லை. அவர்களுக்கு சங்கடம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு நான் குரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து விட்டேன். அவர்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாலும் அவர்கள் ஒருவரை தான் சந்திக்க வேண்டி வரும். யாரை சந்திக்க வேண்டும் குருதேவா? யாரிடம் போக வேண்டும்? என்னுடைய தாய் காவியா ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய. காவியத்தாயே, எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. அசுரர் குலத்தை காப்பாற்றுங்கள் தாயே. நாங்கள் அனைவரும் குரு சுக்கிராச்சாரியரின் சிஷ்யர்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். பிரபு, நாராயணரின் சக்கரங்கள் ஏன் உள்ளே போகவில்லை? தேவராஜா, இதற்கும் காரணம் உண்டு. அங்கே பாருங்கள், காவிய மாதா ரிஷிபிரிகரின் மனைவி. இவர்களுடைய தவ வலிமையால் அசுரர்களுக்கு அடைக்கலம் தருகிறார்கள். சந்திரதேவரே, எந்த பாவிகளுக்கும் ஆசிரமத்தில் இடம் கிடைக்காது. வாருங்கள், இப்போதே உள்ளே சென்று அசுரர்களை நாம் சிறைப்பிடித்து விடலாம். நினைவில் இருக்கட்டும், தேவியின் பூஜையில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. வாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே, உங்களை நாடி வந்திருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். அங்கேயே நில்லுங்கள் தேவராஜா. காவிய தாயால் அவர்களை காப்பாற்ற முடியுமா? அவர்கள் ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. என்னுடைய தாய் ரிஷி பிருகுவின் மனைவி. அவர்களது தவ வலிமைக்கு முன்னால் இந்திரதேவன் என்ன, நாராயணராலும் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை விட ஆற்றல் நிறைந்தது அந்த சக்கரம் தேவராஜா.
ஒரு பக்தை பூஜை செய்வதை பார்த்து அது அங்கேயே நின்று விட்டது. ஆனால் நீங்கள் நிற்கவில்லையே. தேவகணங்களுக்கு பண்பாடும் தெரியாது, அவர்களுக்கு மதிக்கவும் தெரியாது. மன்னிக்க வேண்டும் தாயே, ஆனால் இந்த அசுரர்கள் பாவிகள். இவர்களை சிறைபிடித்தே ஆக வேண்டும். காவியத்தாயே, நீங்கள் எங்கள் குரு சுக்ராச்சாரியாரின் தாயாவீர்கள். அவர் உங்களுக்கு மகனாவார். அப்படியெனில் எங்களுக்கும் நீங்கள் தாய்தான். இம்மாதிரியான நேரத்தில் உங்கள் மகன்கள் இந்த தாயின் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம். அவ்வாறு செய்ய வேண்டாம் தாயே. துஷ்டர்கள் செய்த காரியத்திற்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும். உங்களது பூஜையும் நிறைவடைந்து விட்டது. நாராயணரின் சக்கரங்களும் நிற்காது. இன்று இந்த துஷ்டர்கள் அழியத்தான் போகிறார்கள். நான் ரிஷி பிருகுவின் மனைவி ஆவேன் இந்திரா. சுக்ராச்சாரியாரின் தாயும் ஆவேன். இந்த ஆசிரமத்திற்குள் யார் வந்தாலும் அவர்களை பாதுகாப்பது என்னுடைய தர்மமாகும். அதனால் சென்று விடுங்கள் தேவராஜ இந்திரா. தவறான செயல்களை செய்பவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது தவறாகும் தாய். காவியமாதா, ரிஷி பிருகு என்னும் தவசிக்கு பத்தினி தாங்கள். சுக்ராச்சாரியார் போன்ற வித்வானுக்கு தாயாவீர்கள். அசுரர்களின் பாவங்களை தாங்கள் ஏற்பீர்களா? நாராயணர் உச்சிதமாகத்தான் கூறுகிறார் காவிய தாயே. தேவி லக்ஷ்மியா, நீங்களுமா? ஆம், யாராவது நாராயணருக்கு விரோதமாக நின்றால் லக்ஷ்மி நிச்சயமாக அந்த இடத்திற்கு வருவாள். தீயவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள் தாயே. பாவிகளை காப்பாற்றக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மமும் ஆகும். நியாயம் அநியாயத்தை பற்றி நன்கு அறிவேன் தேவி. என்னை பொறுத்தவரையில் சத்தியமும் தாய்மைதான், நியாயமும் தாய்மைதான். ஒரு தாய்க்கு தன் மகனின் வேதனையை தாண்டி வேறு எந்த வருத்தமும் இருப்பதில்லை. நான் இவர்களை காப்பாற்றவே விரும்புகிறேன். இதே துன்பத்தை எனது மகன் சுக்ராச்சாரியாரும் அனுபவித்தார். அப்பொழுது நீங்கள் தேவகணங்கள். அவ்வளவு ஏன், இதோ நாராயணரே அவரை அவமதித்தார். காவியமாதா, உண்மையில் தாங்களே ஒரு மகா தபஸ்வினி ஆவீர்கள். இம்மாதிரியாக அதர்மத்திற்கு துணை புரிந்து பெரும் தவறு செய்கிறீர்கள். தவறை தாங்கள் தான் செய்தீர்கள் நாராயணரே. எப்பொழுது என் மகன் சுக்ராச்சாரியார் பிரகஸ்பதி முன்பு தன் திறமையை காட்ட வரும்பொழுது தாங்கள் என்ன செய்தீர்கள்? தாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. அது பெருங்குற்றமாகும். ஒன்று என்னுடைய திறமை நிரூபிக்கப்படும், இல்லையேல் மொத்த உலகமும் இங்கேயே அழிந்துவிடும். சுக்ராச்சாரியாரே, தாங்கள் கூறிய எதுவும் நடக்காது. என் மகனுக்கு கௌரவத்தை கொடுத்ததே இந்த அசுரகணங்கள் தான். நான் என்றும் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்று என் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களை காப்பதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை. காவியமாதா, தாங்கள் அசுரர்களின் பாவத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறீர்கள். தாங்கள் துஷ்டர்களுக்கு அல்ல, அதர்மத்தை காக்க தயாராக உள்ளீர்கள். நினைவிருக்கட்டும் காவிய தாயே, பாவிகளுக்கு துணை புரிந்தால் அவர்களும் பாவியாகி விடுவார்கள். குற்றவாளிகள் தண்டனைக்கு நடுவில் ஒரு கேடயமாக தாங்கள் நிற்காதீர்கள். தள்ளிச் செல்லுங்கள்.
நான் பின்வாங்குவதை பற்றி இங்கு சவாலே இடவில்லையே தேவி. தாங்கள் இப்பொழுது பின்வாங்க தயாராக இல்லை என்றால் நாங்களே முன்னேறி வர வேண்டியிருக்கும். சமநிலையும் இதைத்தான் விரும்புகிறது. தங்களை நாங்கள் வேண்டிக் கேட்கிறோம் காவிய மாதா. தாங்கள் தர்மத்தின் பாதையில் தடையாக நிற்க வேண்டாம். ஒரே ஒரு வேண்டுகோளை லக்ஷ்மி நாராயணரிடம் நான் வைக்கிறேன். திரும்பி சென்று விடுங்கள். என்னுடைய தர்மத்தின் மார்க்கத்தில் தடையாக நிற்க வேண்டாம். வேண்டுதலால் நிறைவேறவில்லை என்றால் பிறகு தாக்குதலைத்தான் நடத்த வேண்டும். ஆனால் இந்த அசுரர்களை தண்டிக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்லப் போவதில்லை. நானும் பின்வாங்க போவதில்லை நாராயணரே. அசுரர்கள் மேல் தாக்கப்படும் அனைத்து தாக்குதலையும் தடுப்பேன். அதன் பிறகு என்னுடைய தவபலத்தால் உங்களை மூச்சடைய செய்யவும் தயங்க மாட்டேன். தர்மத்தினால் தவ வலிமையை பெற்ற இவர்கள் அதர்மத்தை காக்கிறார்கள். இதில் சிறிதும் நியாயமில்லை. காவிய அன்னையை தடுக்கவில்லை என்றால் அவர்களது சக்தி அனைவரையும் பலவீனமாக்கிவிடும். அனைவரும் மயங்கி விடுவார்கள். மயக்கமா? அனைவருமா? அப்படியெனில் லட்சுமி நாராயணர் கூடவா? இது தங்களுடைய தவபலத்தால் பெற்ற அற்புதமான சக்தி காவிய மாதா. ஒருவேளை இது அதர்மத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் இது அசுர வளர்ச்சியாக மாறிவிடும். இந்த அநீதியை நிறுத்துங்கள். இதற்காகத்தான் தயங்கினோம். லக்ஷ்மி நாராயணர் மயங்கி விழுந்து விட்டால் இந்த உலகத்தின் சமநிலையும் அதோடு செல்வ செழிப்பெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். இப்போதும் நேரமுள்ளது காவிய மாதா. தவத்தால் நீங்கள் பெற்ற இந்த சக்தியை அவமானப்படுத்தாதீர்கள். என்னுடைய தவத்திற்கு வலிமை இருந்தால், என்னுடைய பக்திக்கு சக்தி இருந்தால், இந்த கணமே அனைவரும் மயங்கி விழ வேண்டும். லட்சுமி நாராயணர் மயங்கிவிட்டால் இந்த உலகமும் இருளில் மூழ்கிவிடும். நம்ப முடியவில்லை. என்னுடைய தவ வலிமை எவ்வாறு தோற்று போயிற்று? எண்ணங்களில் அநியாயம் இருந்தால், அதோடு உலகம் அழிவது லட்சியமாக இருந்தால், பிரம்மாஸ்திரமும் செயலிழந்து போகிவிடும் காவிய தாயே. அதோடு உங்கள் லட்சியமோ உலகை காக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணரை வீழ்த்துவதற்காகவே இருந்தது. எங்கள் அன்பின் கேடயமானது உங்களது தவபலத்தை பலவீனமாக்கிவிட்டது.
எங்கள் உத்தேசத்தின் பலம் உங்கள் பழிவாங்கும் பானத்தை விட பலமாக இருக்கிறது. இப்போதும் கூறுகிறேன், அனைத்தும் பார்த்து விட்டீர்கள். ஆகையால் பிடிவாதத்தை விடுங்கள். அதர்மத்தின் மார்க்கத்தை தியாகம் செய்யுங்கள். உங்கள் தவபலத்தை நினைத்து அகங்காரம் கொள்ளாதீர்கள். மயக்கத்தில் படுத்து கிடக்கும் தெய்வகணங்களை எழுப்பி விடுங்கள். காவியமாதா, தேவர்கள் இப்படி மூர்ச்சி அடைந்து விட்டால் இந்த சிருஷ்டி தன்னுடைய சமநிலையை இழந்துவிடும். தர்மத்திற்கு அநீதி நிகழும். தாங்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டால் தாங்கள் செய்த குற்றத்திற்கு தங்களை தண்டிக்க மாட்டோம் தாயே. என்ன குற்றமா? மகன் மேல் அன்பு வைப்பது, உதவி நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வது எப்போதிலிருந்து குற்றமானது நாராயணரே? இதனால் இந்த உலகத்திற்கு கெடுதல் நடக்கும் என்றால் அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதற்கு முன்னால் நான் என்னுடைய தவ சக்தியால் உங்கள் அன்பு வலிமையை வீழ்த்தாமல் இருக்க இங்கிருந்து சென்று விடுங்கள் லக்ஷ்மி நாராயணா. காரணம், நான் இருக்கும் வரையில் இந்த ஆசிரமத்திற்குள் இந்த அசுரர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. அதோடு இவர்கள் பாதுகாப்பிற்காக தேவகணங்களை இவ்வாறு விட்டு விட இயலாது. அவ்வாறு செய்வதற்கு நான் சிறிதும் தயங்க மாட்டேன். காவிய தாயே, அசுரர்களுக்கு துணை புரிந்து தாங்கள் தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தாங்கள் இவர்களை பாதுகாத்து நம் உலகத்தை ஆபத்தில் தள்ளுகிறீர்கள். இப்போதும் நேரம் இருக்கிறது, ஒப்புக்கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள வேண்டியதை நான் அறிந்து கொண்டேன். இதற்கு மேல் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் கூறுகிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். காவியமாதா, லக்ஷ்மியை அவமதிப்பது என்னை அவமதிப்பது போலா? அவமானத்திற்கு முன்னால் மரியாதை மற்றும் பிடிவாதத்திற்கு முன்னால் கெஞ்சுவது இனி நடக்காது. தபோபலத்தின் கர்ப்பம் மற்றும் பிள்ளையின் பாசத்தினால் தாங்கள் தர்மத்தை அவமதித்து விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனை அவமதித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை தூண்டிவிட்டீர்கள் காவியமாதா. தங்களை இங்கேயே கட்டி போட்டு தங்கள் கண் முன்னால் அசுர கணங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லும். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் காவிய தாயே. என் தவ வலிமைக்கு முன்னால் உங்கள் அன்பின் சக்தியானது ஒன்றும் செய்ய இயலாது நாராயணரே. இங்கே என்ன நடக்கிறது பரமபிதா? ஒரு ரிஷியின் மனைவியாக இருந்து ஒரு மகா தபஸ்வினியாக இருந்தும் காவிய மாதா அதர்மத்துக்கு துணை புரிந்து லக்ஷ்மி நாராயணரை எதற்காக எதிர்க்கிறார்கள்? இந்த தேர்வுதான் சரித்திரத்தை படைக்கும் தேவரிஷி. இந்த தேர்வினால்தான் புண்ணியம் அழிந்து போய் பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவுகள் நன்மை பயக்காது. நான் காவிய தாய் இந்த உலகத்தை சாட்சியாக வைத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நான் நேர்மையாக பத்திய விருதே தர்மத்தை கடைபிடித்திருந்தேன் என்றால், என்னுடைய தவத்திற்கு வலிமை இருந்தால், நாராயணர் அனுப்பும் கயிறானது என்னை வந்து சேர்வதற்குள் செயலிழக்க வேண்டும். இப்பொழுது என்ன ஆயிற்று? எதற்காக இந்த புன்னகை? தோற்றுவிட்டார்.
நாராயணர் தோர்த்து விட்டார் அசுரத்தாயே தித்தி. என் தாயின் தவ வலிமைக்கு முன்னால் தேவி லட்சுமி மற்றும் நாராயணரின் அன்பு சக்தியும் தோற்று போய்விட்டது. இப்பொழுது ஆசிரமத்திலிருந்து தோல்வியின் சுவையை ருசித்து விட்டுதான் வருவார்கள்.